எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு 2 படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல் படம் என்னென்னா இதயம் முரளி அண்ட் 2வது படம் என்னென்னா லவ் ஓ லவ் அண்ட் நேற்று ரிலீஸ் ஆன தமிழ் முருகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதயம் முரளி. இந்த படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு காமெடி ப்ளஸ் லவ், ஒரு ராம்காம் மூவி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நாம் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி பார்த்துருவோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கையாடு லோகர், மாளவிகா மோகனன், ஃபகத் ஃபாசில், பரிதாபங்கள் சுதாகர், பரிதாபங்கள் டிராவிட், விஜே ரக்ஷன், தமன், நட்டி. அண்ட் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுற இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன். அண்ட் இவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னா தமன். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னங்கிறத சும்மா மேலோட்டமாக பார்ப்போம். இந்த படத்தோட ஹீரோ அதர்வா. அதர்வாக்கு இந்த படத்தில் பேர் என்னென்னா இதயா. அடுத்த நாள் கல்யாணம். ஆனால் ஹீரோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி பண்ணிவிட்டு காலையில் ஃப்ளைட்டை பிடிக்க வராரு. அப்போது அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஹீரோ மீட் பண்ணுற ஒரு ஆள் தான் ஃபகத் ஃபாசில். இவர்கிட்ட தான் அதர்வா லவ் பண்ண கதையெல்லாம் சொல்கிறாரு. அப்படி ஹீரோவுக்கு லைஃப்பில் ஒரு 3 லவ் வருது. வழக்கமாக எல்லா படத்துலையும் வர மாதிரி ஸ்கூல் லவ், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வர லவ் அப்படின்னு ஒரு 3 லவ் ஹீரோவோட லைஃப்பில் வருது. அந்த 3 லவ்வும் ஹீரோவோட லைஃப்பில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மீதி படம். ஃபஸ்ட் ஹாஃபில் 3 லவ் பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் இதில் எந்த லவ் நம்ம ஹீரோவுக்கு செட் ஆச்சு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. படத்தோட மொத்த டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2.25 மணி நேரம் வருது. பழைய படம் இதயமுக்கும் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இதய முரளிக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஒற்றுமை தான். என்னென்னா, ஒரு ஒன் சைடு லவ் பண்ணுற பையன் அவனால் அவன் லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ்வை சொல்ல முடியாது. இதை தாண்டி வேற என்ன ஒற்றுமை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே பழைய இதயம் படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரியே இந்த படத்தை ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் காட்டியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வர ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்டர்வலில் வர ரயில்வே ஸ்டேஷன் சீன் நல்லாயிருக்கும். இது யாருக்கான படம் அப்படின்னா லவ் பண்ணுற எல்லாத்துக்குமான படம். குறிப்பாக இதய முரளி அப்படிங்கிற டைட்டிலை சொல்லும்போதே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். யார் ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ வரைக்கும் தன்னோட லவ்வை சொல்ல முடியாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமான படம் தான் இந்த இதய முரளி. இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆக்டிங். எல்லோரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு அண்ட் சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுவும் சுதாகரோட எக்ஸ்ப்ரெஷன் சூப்பராக இருந்துச்சு. விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் 2.25 மணி நேரம் வருது. இந்த கண்டென்ட்டை இவ்வளோ நேரம் சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. என்னதான் படம் பார்க்கும்போது எதுவும் தோணலைனாலும் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுன இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபகத் ஃபாசில் அவர் கொடுக்கப்பட்ட ரோல். அவரை தவிர வேறு யாராலும் இந்த கேரக்டரை பண்ணியிருக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் நடிச்சிருந்தாலும் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். எதுக்கு அவரை இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணாங்கன்னே தெரில. ஏன்னா அவரோட நிறைய நல்ல படங்கள் பார்த்துட்டு இப்போ இந்த படம் பார்க்குறப்போ அப்படி தான் தோணுது. அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மர். அதுக்குன்னு இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த படத்துலையும் அவர் கொடுக்கப்பட்ட ரோல் சூப்பராக நீட்டாக அழகாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. நல்லா இருக்குது, சூப்பராக ஒரு ஃபீல் குட்டான மூவியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஓவராலாக இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ரேட்டிங் இந்த படத்துக்கு கேட்டிங்கன்னா 10க்கு 6.8லேருந்து 7.2 வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா லவ் ஓ லவ். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவிஷ், நாகதுர்கா, செல்வராகவன், KS ரவிக்குமார், வனிதா விஜயகுமார். இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் ராஜேந்திரன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஃபாக்சன். சரி, இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பற்றி பார்த்துருவோம்.
இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோ பவிஷ். இந்த படத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கதாபாத்திரத்தோட பேர் என்னென்னா ரகுவரன். ஒரு மிடில் கிளாஸில் இருக்க மாதம் 40,000 மட்டுமே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் 4 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்காக கடன் வாங்கி செலவு செய்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவுக்கு கடன் தொல்லை தாங்க முடியாமல் போலீஸில் ஒரு கட்டத்துக்கு மேலே மாட்டிக்கிறான். திரும்ப ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கிறான். அது என்ன ரிவெஞ்ச்னா, 4 வருஷமாக ஹீரோ ஹீரோயினுக்காக செஞ்ச செலவை திரும்ப 4 மாதம் மட்டும் ஹீரோவுக்கு செலவு செய்யணும். இந்த ஒன்லைன் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல. இது வேற எந்த படமும் இல்லை. 2015 ஜெயம் ரவி, ஹன்சிகா மோத்வானி நடிப்பில் வெளிவந்த ரோமியோ ஜூலியட் படம் தான். ஸோ நாம் இதை ட்ரெய்லரில் கூட பார்க்கலாம். அண்ட் லவ் படம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிங் பற்றி பார்த்துருவோம். ஆக்டிங் எல்லோரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோவான பவிஷ், அவரோட நடிப்பை பார்க்கும்போது அப்படியே தனுஷை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அவரோட முதல் படமான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துலையும் தனுஷ் மாதிரியே தான் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட டைரக்டர் தனுஷ் அவர்கள் தான். அப்படின்றப்போ ஒரு டைரக்டராக அவர் சொல்லித்தரது தான் ஒரு ஆக்டராக பவிஷ் அவர்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அப்படின்றப்போ அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த படத்தில் அது மறுபடியும் ரிப்பீட் ஆகுறது அப்படிங்கிறது பார்க்கவே கொஞ்சம் நல்லா இல்லை. இந்த படத்தில் இவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கையும் பார்க்கும்போது அப்படியே வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் அவர்கள் பேசின மாதிரியே தான் இருக்குது. இது எனக்கு தோணுன ஒரு விஷயம். என்னதான் இந்த படத்தை லவ் டுடே மாதிரி கொண்டு போயிருந்தாலும் பெரிய அளவு ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் ஆகலை. அண்ட் மியூசிக் பெரிய அளவில் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணலை. வாடி செல்ல குட்டி வெளியே அப்படின்னு வடிவேல் அவர்களுடைய பழைய பாடலான வாடி பொட்ட புள்ள வெளியே சாங் ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான லவ் ஸ்டோரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக தாராளமாக தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். என்னோடய ரேட்டிங் இந்த படத்துக்கு கேட்டிங்கன்னா 10க்கு 6.5 கொடுக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தமிழ் முருகன் ஃபர்ஸ்ட் லுக். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. என்னென்னா டிவி அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிங்கிறது தனுஷ் தான் அப்படின்னு. ஏன்னா அவர் தானே அந்த ட்வீட்டை போடுறாரு. ஆனால் விங்கிறது யாருன்னு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்கட் பிரபுவாக இருக்குமோ, இல்லை ஹெச் வினோத்தா இருக்குமோ, இல்லை விக்னேஷ் சிவனாக இருக்குமோ அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த வேறு யாரும் இல்லை, நம்ம வெற்றிமாறன் தான் அப்படின்னு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் கரெக்டான டைமில் தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முருகன் எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் என்டிஆர் அவர்கள் அடுத்த படத்தை முருகனை மையமாக வச்சு தான் அடுத்த படத்தை எடுக்கிறாங்க. இது நம்மளோட தமிழர்களுக்கு பெரிய கோபத்தை உருவாக்குச்சு. ஆனால் அது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சூர்யாவோட நடிப்பில் வெளிவர இருக்கிற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற படத்தோட இயக்குனர் போட்ட ஒரு ட்வீட்னால தான் இது ஒரு பெரிய விஷயமாகவே தமிழர்கள் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் முருகன் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்னாடியெல்லாம் பேய் படங்களை வச்சு காசு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சாமி படங்களை வச்சு காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மூக்குத்தி அம்மன், காந்தாரா, கருப்பு அந்த வரிசையில் தமிழ் முருகனும் இணைஞ்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஓப்பனிங்கிலேயே யூ நோ ஹிம் அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது தெலுங்கர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு போர்க்களத்தில் போர் வீரர்கள் எல்லோரும் கையில் வேலோடு இருக்காங்க. அதில் சில பேர் சிவப்பு நிற கொடியேந்தியும் இருக்கிறாங்க. 2 பக்கமும் தேர் இருக்க நடுவில் யானை மேல் கையில் வேலேந்தியபடி வருகிறார். அவர் தான் நம்மளோட தனுஷ் அவர்கள். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் எங்கேயுமே தனுஷ் அவர்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணவே இல்லை. ஓவராலாக இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னா சாய் பேங்கர். அவர் இந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்கு போட்டிருக்க பிஜிஎம் எனக்கு ஒரு பாட்டை தான் ஞாபகப்படுத்துச்சு. இந்த மாதிரி மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.